தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாபெரும் பேரணிக்கு தயாராகும் எதிர்க்கட்சிகள். வாகன விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான தகவல். முத்துநகர் விவசாயிகள் அதிரடி கைது, காவல்துறையினர் தொடர் அத்துமீறல். ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி நிசாம் காரியப்பருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். தென்பகுதியில் கால்வாயில் இருந்து வெடிபொருட்கள் மீட்பு. முட்டை விலையை குறைக்க தீர்மானம் வெளியான தகவல். சிஐடி விசாரணைகளை விரைவுபடுத்த அரசாங்கம் நடவடிக்கை. இலங்கையர்களுக்கு காத்திருக்கும் பெரும் அச்சுறுத்தல், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மின் சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம், விடுக்கப்பட்டுள்ள செம்மஞ்சள் எச்சரிக்கை. தொடர்பட விரிவான செய்திகள். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அடுத்த மாதம் நுகேகுடியில் மாபெரும் பேரணியை நடாத்த முடிவு செய்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு எதிர்காலத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரே மேடையில் ஒன்று சேருவதற்கான அடித்தளமாக இந்த பேரணி அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து கொண்டு ஏனைய அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு தரும் வகையில் செயற்படுபவர்கள் அனைவரும் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் என வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதி தொடர்பான தற்போது நிலவும் பிரச்சினைக்குரிய சூழ்நிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்படலாம் என கூறப்படுகின்றது. இந்த வரி திருத்தம் சந்தையில் வாகன விலைகளில் சிறிது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். தற்போது மூன்றாம் தரப்பு கடன் கடிதங்கள் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 1000 வாகனங்கள் சுங்கச்சாவடிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. இந்த வழக்குகளின் விளைவாக அரசாங்கத்திற்கும் இறக்குமதியாளர்களுக்கும் இடையே சில ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. மூன்றாம் தரப்பு கடன் கடிதங்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெறுவதன் அடிப்படையிலும் சுங்கச்சாவடிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை விடுவிப்பதற்கான வழக்குகளில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையிலும் எதிர்காலத்தில் வாகன இறக்குமதி தொடர்பான வரிமுறையில் மாற்றம் ஏற்படலாம் என இறக்குமதியாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளை சீனகுடா காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். குறித்த விவசாயிகள் முத்துநகர் வயல் நிலப்பகுதியின் சூரிய மின்சக்திக்கு ஒதுக்கப்பட்ட காணியை விடுத்து அண்மித்த காணியில் உழவு இயந்திரத்தை கொண்டு விவசாய நடவடிக்கைக்கு தரையை பதப்படுத்தும் போது அத்துமீறி தனியார் காணிக்குள் நுழைந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. இதில் 5க்கும் மேற்பட்ட விவசாயிகளை உழவு இயந்திரம், மோட்டார் சைக்கிள் உள்ளிட்டவற்றையும் காவல்துறையினர் கையகப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அண்மையில் விவசாய காணி அபகரிக்கப்பட்டதை அடுத்து தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை குறித்த முத்துநகர் விவசாயிகள் நடத்தி வருகின்றனர். தற்போது தனியார் காணி எனவும் உரக்கம்பெனி ஒன்றுக்கு சொந்தமான காணி எனவும் காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கண்டறியப்பட்டுள்ளது. அண்மையில் நாடாளுமன்றிலும் ஊடகங்களிலும் முத்துநகர் விவசாய காணி அபகரிப்பு தொடர்பில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் எஞ்சிய காணியில் விவசாயம் செய்யலாம் என ஆளும் கட்சி பிரதி அமைச்சர் பேசியதால் நெச்சரிக்கைக்கான தயார்படுத்தலை மேற்கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை கேள்வி எழுப்புவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உயர்மட்ட குழுவில் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்ததாக கூறப்படும் அறிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் வெளியிட்டதாக அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர்கள் விஜித ஹேரத் மற்றும் வசந்த சமரசிங்க ஆகியோர் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தின் சிறப்புரிமைகளை மீறியுள்ளதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். இதன்படி எதிர்வரும் நாடாளுமன்ற வாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பருக்கு எதிராக ஆளும் கட்சி நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை கேள்வி எழுப்பி சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு சில நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
நாடாளுமன்ற உயர்மட்ட குழுவின் அனுமதியின்றி பொது விடயங்களை வெளிப்படுத்துவது கடுமையான குற்றம் என்றும் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை மீறுவதாகவும் ஆளும் கட்சியின் பல உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை அடையாளம் கண்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு செயலாளர் ரவி செனவரத்ன கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இசாம் காரியப்பர் வெளியிட்ட அறிக்கை தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் மேற்கண்ட செய்தி வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மதுகம சிறிகதுர நாககவள பகுதியில் உள்ள கால்வாயின் அருகே ஒரு தொகை வெடிபொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இங்கு MPMG தோட்டாக்கள் 50, T56 தோட்டாக்கள் 6, சொட்கன் தோட்டாக்கள் 2, தோட்டாக்கள் 6 மற்றும் 9 மில்லிமீட்டர் பிஸ்டல் தோட்டாக்கள் 12 ஆகியவை கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட வெடிபொருட்களை அந்த இடத்தில் விட்டுச் சென்ற சந்தேக நபர்கள் குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை என்றும் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் மதுகம காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் முட்டையொன்றின் விலையை 10 ரூபாவினால் குறைக்க தீர்மானித்துள்ளது. அதன்படி வெள்ளை முட்டையொன்றின் விலை 18 ரூபாவாகவும் சிவப்பு முட்டையொன்றின் விலை 20 ரூபாவாகவும் விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் நவோத் சம்பத் பண்டார தெரிவித்தார். நாட்டில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கு 10,000 புதிய அதிகாரிகளை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். காவல்துறைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படும் குறித்த அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் தற்போது 24 மணித்தியாலமும் பணியாற்றுகின்றனர். இவற்றில் இருந்த அரசியல் தலையீடுகளை நாம் நீக்கியுள்ளதால் அதிகாரிகள் சிறப்பாக செயல்படுவதாகவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அதிகாரிகளுக்கு பற்றாக்குறை நிலவுகின்றது. இதனால் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் காவல்துறைக்கும் எதிர்வரும் டிசம்பர் மாதத்துக்குள் 5,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வெப்பநிலை வேகமாக அதிகரித்து வருவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. 2040ஆம் ஆண்டளவில் 0.95 பாகை தொடக்கம் 1.14 பாகை செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக உலக வங்கி நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வெப்பநிலை மற்றும் மழைவீழ்ச்சி என்பன இலங்கைக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதுடன் உள்நாட்டு உற்பத்தியையும் வாழ்க்கை தரத்தையும் குறைத்துவிடக்கூடும் என உலக வங்கி கூறியுள்ளது. அதிக வெப்ப அழுத்தம் மற்றும் நீர் நிச்சயமற்ற தன்மை வாழ்வாதாரத்தை, குறிப்பாக கிராமப்புற விவசாயிகள் மற்றும் நகர்ப்புற தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் தற்போதைய 24.5% விகிதத்தில் இருந்து வறுமை அளவை மேலும் 1.8% உயர்த்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காலநிலை மாற்றம் இலங்கைக்கு குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு, ஊவா, மத்திய மாகாணங்கள் மற்றும் புலனறுவை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல இடங்களில் கடுமையான மின்னல் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது வயல்வெளிகள், தேயிலை தோட்டங்கள், நீர்நிலைகள் போன்ற இடங்களில் நிற்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் முடியுமானவரை வீடுகளுக்குள் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொலைபேசிகள், மின்சார சாதனங்கள் எதையும் பயன்படுத்த வேண்டாம் என்றும் அவசர நிலை ஏற்பட்டால் உள்ளூர் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.